ரோமர் 16:16 ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஏன் நம்ம அதை செய்யறதில்ல? 1 கொரிந்தியர் 16:20 ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஏன் சபைகளில் நாம் அதை மறந்துட்டோம்? 2 கொரிந்தியர் 13:12 ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஏன் சபையாகப்பட்டது மறந்துவிட்டது? 1 தெசலோனிக்கர் 5:26 ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 1 பேதுரு 5:14 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சபையில் இதை கடைப்பிடிக்கிறதில்ல? நீங்கள் கேளுங்க. என்ன நம்ம சொல்லுவோம் என்றால் அது கலாச்சாரம் சார்ந்தது, அந்த கலாச்சாரத்தில் அப்படி இருந்தாங்க, நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இருக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம். ஓகே, நல்லது, அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கலாச்சாரத்தை குறித்து ஏன் நம்ம 1 கொரிந்தியர் 14, 34, 35 நம்ம பார்க்கறதில்ல? 1 தீமோத்தேயு 2, 11, 12 ஏன் நம்ம இந்த கலாச்சாரத்தை பார்க்கறதில்ல? அவர்கள் பெண்கள், அவங்க பேசாமல் இருக்கணும், உபதேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, பெண்களாக இருக்கிறதுனால நாம் அப்படி செய்கிறோமா? இந்த இடத்துல தான் எனக்கு 3 கேள்விகள் எழும்புகிறது. இந்த 3 கேள்விகளை எழுப்பி திங்கட்கிழமை இதை குறித்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இந்த இடத்துல தான் எனக்கு 3 கேள்விகள் எழும்புகிறது. இந்த 3 கேள்விகளை மட்டும் நான் உங்களிடத்தில் வைத்துவிட்டு பிறகு திங்கட்கிழமை இதை குறித்து தெளிவோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய முதலாவது கேள்வி 1 கொரிந்தியர் 14:34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்னவென்று நம்ம மண்டை பார்ப்போம். அடுத்தது 35 அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. அதாவது பவுல் 1 கொரிந்தியர் 14, 34, 35 என்ன சொல்லுகிறாருன்னா, ஸ்திரீயானவள் சைலண்டா இருக்கணும், பேசக்கூடாது. ஓகே, பேசக்கூடாது லிட்ரலாக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, அப்போ 1 கொரிந்தியர் 11:5 தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஸ்திரீயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கு, முக்காடை பற்றி பேசும்போது. அப்போ எப்படி பேசாமல் வாயை திறக்காமல் சைலண்டாக இருந்து தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? வாயை திறக்காமல் சைலண்டாக இருந்து எப்படி சபையில் ஜெபம் பண்ண முடியும்? இதற்கு கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக நம்ம மண்டே பார்க்கலாம். என்னுடைய 2வது கேள்வி 1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோட, சைலண்டான்ற அர்த்தம் குவைட்டாக, அமைதலோட கற்றுக்கொள்ள கடவுள். 12 உபதேசிக்கவும் டீச் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதியாக இருக்க வேண்டும். இங்கேயும் கீ நோட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி, பெண்கள் சபையில் பேசக்கூடாது, அமைதியாக கற்றுக்கொள்ள வேண்டும், உபதேசிக்க அவங்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லைன்னு நம்ம லிட்ரலாக பவுல் சொன்னதை நம்ம புரியாமல் லிட்ரலாக எடுத்துட்டா கவனிக்கணுங்க. வேதத்தில் ரோமர் 16 ஒரு பெண்ணினிடத்தில் தான் அவங்க டீக்னஸஸ், அதாவது ஒரு டீக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவங்கக்கிட்ட தான் அந்த லெட்டர் கொடுக்கப்படுது. அப்படி அந்த கலாச்சாரத்தின்படி யார் லெட்டர் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது சபையில் தான் செய்ய வேண்டும். அப்போ எப்படி செஞ்சுருப்பாங்க? அது சினகாகில், அது ஓய்கோஸ், அதாவது வீட்டில் நடக்கிற சபை. வீட்டில் நடக்கிற சபையில் யூத கலாச்சாரத்தின்படி கேள்விகளை கேட்பாங்க பேசிகிட்டே இருக்கும் பொழுதே. அதுதான் அவங்களுடைய ஸ்டைல். அப்போ பேபே என்ற இந்த ஊழியக்கார சகோதரி தான் என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். அது எப்படி சாத்தியமாச்சு? அடுத்தது ஜூலியா என்கிறதான ஒரு சகோதரியை பவுல் அப்போஸ்தலர் என்று பட்டியலில் கொண்டு வருகிறார். அப்போ ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறவங்க எப்படி பேசாமல் சத்தியத்தை சொன்னாங்க, சபையில் ஸ்தாபிச்சாங்க. அடுத்து அப்போ பெண்கள் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது, அவங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் சபையில் மற்ற ஆண்களுக்கு டீச் பண்ணலாமா? இங்கே ஒரு கேள்வி. அப்போ திருமணம் பண்ணாமல் இருக்கிற ஒரு சகோதரி சபையில் டீச் பண்ண ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா கணவன் மேலே தான் அதிகாரம் இல்லை, சரிங்களா? அப்படி நம்ம லிட்ரலாக எடுத்துக்கலாம். இல்லைங்க, பெண்கள் ஆண்கள் மேலே என்ன பண்ணக்கூடாது, அதிகாரமே செலுத்தக்கூடாது என்று சொன்னால் இங்கே தான் எனக்கு பெரிய கேள்வி. தெபோரா என்பவள் பழைய ஏற்பாட்டில் அவள் தீர்க்கதரிசியாகவும் இருந்தால், அவள் நியாயாதிபதியாகவும் இருந்தாள், நியாயம் தீர்க்கிறவர்களாக இருந்தாள், ஜட்ஜாக இருந்தாள். அப்போ ஒரு ஜட்ஜி ஜனங்களுக்கு சில காரியத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், டீச் பண்ணணும். அடுத்தது தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஜனங்களை ரூல் பண்ண வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும், நடத்த வேண்டும். அப்படி ஒரு பெண்ணு அந்த இடத்துல செய்தாள் என்றால் தேவன் ஏதாச்சும் தவறு செஞ்சாரா? ஏன்னா பெண்கள் ஆண்கள் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல எதற்கு பெண்ணை வைத்து கர்த்தர் அங்கே நடத்தினார்? அப்படியாக ஆண்டவர் தவறு செஞ்சாரா?
கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய 3வது கேள்வி, நீங்கள் ஆதியாகமம் 1:27-28 படிக்கும்போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, இருவரையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இருவருக்கும் சொல்கிறாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஃப்ளூரல், இருவருக்குமே சொல்கிறாரு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இருவரையும் ஆசீர்வதிக்கிறார் சமமாக. கிரியேஷனில் தேவன் சமமாய் நடத்தினார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருந்தால் கமெண்ட்டில் ஆமென் போடுங்க. அப்படி என்றால் ரிடெம்ஷனில், அப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ரிடெம்ஷனில் மாறினாரா? இங்கே என்னுடைய கேள்வி என்னன்னீங்களா, நீங்கள் கலாத்தியர் 3:28 படிக்கும்பொழுது யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, கான்டெக்ஸ்ட் வேறையா இருக்கலாங்க. ஃபெய்த், கிரேஸ், சால்வேஷன் இதை குறித்து அவர் பேசி கொண்டு இருந்தாலும் ஜூடாயசர்னால பிரச்சனை. இப்போ ஃபெய்த், கிரேஸ் எதுவாக இருந்தாலும் முடிவு சால்வேஷனில் தான் முடியுது, ரட்சிப்பில் தான் முடியுது. அப்போ அந்த ரட்சிப்பினுடைய ஃப்ரூட் என்ன, அதனுடைய விளைவு என்ன? இங்கே சொல்கிறாரு யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. அப்போ என்ன, இருவரும் சமந்தான். அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. பாருங்க, இந்த கலாச்சாரத்தில் இப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்பவும் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள்ளே இருவருமே சமந்தான், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்படி என்றாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருவரும் சமந்தான். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். we are one in Christ. கிரியேஷன்லேயும் இருவரையும் சமமாக தான் ஆண்டவர் படைச்சி தம்முடைய சாயலின் படி ஆசீர்வதிக்கிறாரு. இங்கே ரிடெம்ஷன்லேயும் தேவன் என்ன பண்ணுறாரு, அதே செயலை தான் செய்கிறாரு. இது இல்லைன்னு நீங்கள் எதுனா சொல்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு தான் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போது இந்த ஒரு கேள்வியோடு கூட திங்கக்கிழமை நாம் பெண்கள் சபையில் சைலண்ட்டாக இருக்கணுமா, பெண்கள் சபையில் உபதேசிக்க கூடாதா, இவைகளை குறித்து நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மே காட் பிளஸ் யூ. இதை குறித்து உங்களுக்கு எந்த கேள்வி எது இருந்தாலும் வேதத்தை நல்லா படிங்க. திங்கக்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம். மே காட் பிளஸ் யூ.